இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நாம யாரையுமே நம்ப முடியாது. அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை வரும். என்ன இந்திராணி இப்படி பம்புறா? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு விஷயம் தெரிஞ்சா என்ன பிரச்சனை வரும்? இது மூலமா இந்திராணி ஏதாவது பண்ண முடியுமா? எதுக்கும் இந்த விஷயத்த மோனிகா கிட்ட சொல்லிட வேண்டியதான். இதோ அவர்தான் திரும்பவும் கால் பண்றாரு. ஹலோ இந்திராணி, இப்ப எங்க இருக்கீங்க? சார், நான் வீட்ல தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க உங்க சித்தப்பாவை பாக்குறதுக்காக உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். சார், நீங்க இங்க வரீங்களா? என்ன விஷயமா சார் சித்தப்பாவை பார்க்க வரீங்க? லாஸ்ட் வீக் உங்க சித்தப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதா சொன்னோம். அதை பத்தி பேசதான் வரோம். என்ன சார், என்ன நீங்க இப்ப சொல்றீங்க? நாங்க எங்க குடும்பத்தோட வெளியில கிளம்பிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு வேண்டாமே, நான் வேணா இன்னொரு நாள் சொல்றேனே. இல்ல இந்திராணி, நாங்க பக்கத்துல வந்துட்டோம். உதயபெருமாளை பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவோம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார், ஹலோ. என்ன என்ன நீ அவங்க இப்போ இங்க வராங்களா? ஆமா, என்ன பண்றதுனே தெரியலையே. பக்கத்துல வேற வந்துட்டதா சொல்றாரு. அண்ணி, அவங்க கிட்ட எதுக்கு மறைச்சுக்கிட்டு உண்மையை சொல்லிடலாமே. அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க அதுக்கான ஆக்ஷனை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சித்தப்பா அரெஸ்ட் ஆன விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் மினிஸ்டர் சைட்ல இருந்து தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். அதான் இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு என் மாமனார போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போன நியூஸ் லீக் ஆயிருக்கும் போல இருக்கு. அதனால இந்திராணிக்கு போன் பண்ணி துருவி துருவி கேள்வி கேட்டாங்க. இந்திராணி என்ன சொன்னா? அவங்க கிட்ட உண்மையை சொல்லல மேடம், வேற ஏதோ சொல்லி சமாளிச்சாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு உண்மை தெரிஞ்சா அதனால பிரச்சனை வரும்னு சொன்னாங்க மேடம். அதனால என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியல. அதான் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஐயோ ரித்திகா, லட்டு மாதிரி ஒரு மேட்டர் சொல்லிட்டு இப்படி யோசிக்கிறியே? அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் உங்க மாமனார போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா போர்ட் மெம்பர்ஸ் லிஸ்ட்ல இருந்து அவரை தூக்கிடுவாங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? ரித்திகா, பதறாத. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. உன் மாமனார அந்த போர்ட் மெம்பர்ஸ் லிஸ்ட்ல இருந்து தூக்குனா இந்திராணி சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா அடுத்த அந்த இடத்துக்கு உன் புருஷன் கபிலனை தான் கொண்டு வருவா. அதுக்கப்புறம் நீ அந்த இடத்துக்கு வர்றது கஷ்டமா என்ன? நல்லா யோசி. அதனால எப்படியாவது அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு உண்மையை தெரிய வைக்கணும். இதனால உன் மாமனார் வெளியில வர்றதுல எந்த பிரச்சனையும் வராது. என்ன விஷயமா சித்தப்பாவை பார்க்க வந்திருக்கீங்க? லாஸ்ட் வீக் அவர்கிட்ட ஒரு பிசினஸ் டீல் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது விஷயமா தான் நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். ஆமா, நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க, அவரு எங்க? குடும்பத்தோட தானே ஃபங்க்ஷன் போறதா சொன்னீங்க. சித்தப்பா வெளியில போயிருக்காரு. அப்போ அவர் உங்க கூட வரலையா? இல்ல, அவரும் தான் வராரு. அப்போ அவர் எப்போ வருவாரு? அவர் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். அப்போ அவர் வராம தானே நீங்க எல்லாம் கிளம்பிட்டு இருந்தீங்க. இப்போ லேட்டா தான் வருவாருன்னு சொல்றீங்க. அது சித்தப்பா வரதுக்கு லேட் ஆச்சுன்னா எங்களை ஃபங்க்ஷனுக்கு போக சொல்லிட்டாரு. அவர் ஸ்ட்ரைட்டா அங்கேயே வந்துடுறதா சொன்னாரு. அப்படின்னா நீங்க இன்னும் கிளம்பாதனால அவர் வீட்டுக்கு தானே வருவாரு. ஆமா. அப்போ ஓகே, அவர் வரத்துக்கு எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல. நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டே போறோம்.
என்ன ரித்திகா, நான் என்னென்னமோ கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையா? என்ன மேடம்? உன் மாமனார போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. என்னது, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு தான் பேசிக்கிட்டாங்களே, அது உண்மையான்னு கேட்க வந்தேன். அப்படிலாம் எதுவும் இல்ல மேடம். ஏதோ ராங் இன்ஃபர்மேஷனா இருக்கும். அது எப்படி? எங்களுக்கும் அந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வந்தது, இவங்களுக்கும் அதே இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையா தானே இருக்கணும். சார், அதான் நான் சொன்னேன்ல, எங்களுக்கு நேத்துல இருந்து இதே மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க. ஆனா இது ஒரு ராங் இன்ஃபர்மேஷன், நம்புங்க சார். இல்ல, எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. உங்க சித்தப்பா எங்க இருந்தாலும் நீங்க அவங்கள உடனே வர சொல்லுங்க. நாங்க அவரை பார்த்தே ஆகணும். ஆமாங்க, உதய பெருமாள் இப்போ இங்க வந்தே ஆகணும், இல்லனா நடக்கிறதே வேற. சார், சித்தப்பா இப்பதான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அவரால வீட்டுக்கு வர முடியாது, மீட்டிங் முடிச்சிட்டு அப்படியே வெளியூருக்கு போறதா சொன்னாரு. என்ன விளையாடுறீங்களா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க சித்தப்பா வீட்டுல தான் இருக்கிறதா சொன்னீங்க, அப்புறம் வெளியே போயிருக்கிறதா சொன்னீங்க, இப்போ வெளியூர் போறதா சொல்றீங்க. என்ன, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? நான் சொல்றது உண்மைதான் சார், நம்புங்க. ஹலோ, என்ன பிரணவ், ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா சார், உங்களை பார்த்துட்டு போனது தான் வீட்டுக்கு வந்தோம். சரி, எனக்கு கால் பண்ணிட்டு வர வேண்டியது தானே? சார், அது வந்து இப்படிதான் சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்து உட்காருவீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? வீட்டுல உள்ளவங்க கிட்ட என்ன பார்த்துட்டு தான் போவேன்னு பிரச்சனை கொடுக்குறீங்களாமே. என்ன அவசியம் என்னை இப்பவே பார்த்தாகணுமா? அப்படி பார்க்கணும்னா உங்க மொத்த கான்ட்ராக்டும் கேன்சல் ஆயிடும். பரவாயில்லையா? சார், சாரி சார், நாங்க தப்பா எடுத்துக்கிட்டோம். வெளியில சில பேர் உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் பேசிக்கிட்டாங்க, அதை கேட்டுதான் நாங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டோம். அது ராங் இன்ஃபர்மேஷன். சில பேர் எனக்கே கால் பண்ணி அது சம்பந்தமா கேட்டாங்க. நானும் அவங்க கிட்ட எல்லாம் அது உண்மை இல்லைன்னு பதில் சொன்னேன். சரி, நீங்க எதுவா இருந்தாலும் முதல்ல என்கிட்ட தானே கால் பண்ணி கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நேர்ல வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? இதை வச்சுக்கிட்டு நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும்னு தெரியும்ல? சார், அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். சாரி சார்.